வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் 1 போலீஸ் நம்ம இருக்கும். எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான புதிய சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 23வது நாள்ல நம்ம என்ன அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில அமிலங்கள் காரங்கள் என்ற டாபிக் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். அதுல அமிலங்களை பத்தின ஒரு கிறிஸ்டல் கிளியரான தகவலை நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன சார் அமிலங்களை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த அமிலங்கள் என்ன சுவை கொண்டதா இருக்கு, நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன ஃப்ரூட்ஸா இருக்கலாம், என்னென்ன பொருளா இருக்கலாம், அதுல என்னென்ன அமிலங்கள் இருக்கு. சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல இரைப்பையில செரிமானத்திற்காக சுரக்கும் அந்த அமிலத்தின் பெயரே HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நொதி, ரென்னின், பெப்சின், ரெனின் அப்படின்ற நொதிகள் எல்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி அன்றாட வாழ்வில் என்னென்ன அமிலங்கள் இருக்குன்ற தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களும் அடிப்படையிலிருந்து நம்ம போயிடலாம். சரி வாங்க. அமிலங்கள் ஆசிட். அப்போ ஆசிட் அப்படின்ற வார்த்தை என்ன மீனிங்ல இருந்து என்ன மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புளிப்பு சுவை அப்படின்ற புளிப்பு என்ற பொருள் போடக்கூடிய அசிட்டைல் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் இது வருவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆசிடாலே புளிப்பு சுவை கொண்டதுன்றது அனைவரும் அறிவர். சரிங்களா? இது அனைத்து அமிலங்களுமே ஒன்றற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய என்ன அணுக்களை பெற்றிருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கும். ஹைட்ரஜன் மீன்ஸ் H+. சரி சார், இதெல்லாம் யாரு சொன்னது, யாருடைய கொள்கையிலிருந்து வந்தது அப்படின்னா, அர்ஹீனியஸ் கொள்கை நம்ம படிச்சிருப்போம். இந்த அர்ஹீனியஸ் என்ற இந்த அறிவியலாளர் 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியலாளராக இவர் கருதப்படுறாரு. அப்போ அமிலங்கள் மற்றும் காரங்கள் போன்ற கொள்கைகளை இவர் முன்மொழிகிறாரு. இவருடைய கொள்கையின் அடிப்படையில தான் ஒவ்வொன்றும் அதனுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இன்ற அளவுல பரவலாக நம்ம ஒவ்வொன்றுத்துல இருக்கிற அமிலங்களை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். சில அமிலங்கள் பழங்கள்லையும் காய்கறிலையுமே காணப்படும். அது போல இயற்கையா இருக்கிற அமிலங்களை கரிம அமிலங்கள்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துற சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கனிம அமிலங்கள்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த அமிலத்துக்கு என்ன பேரு? எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா சிட்ரிக் அமிலத்தை சொல்லலாம், டாட்டாரிக் அமிலத்தை சொல்லலாம், ஆக்சாலிக் அமிலத்தை சொல்லலாம். இது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிளை மட்டும் இப்போ நான் கொடுத்துருக்கிறேன். மொத்தமா சேர்த்து நம்ம அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். தொழிற்சாலைகள்லையும் செயற்கையா உற்பத்தி செய்யக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கனிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இன்ஆர்கானிக் ஆசிட். அது எக்ஸாம்பிளா ஒரு ஃபியூ நம்ம பார்த்துடலாம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl நம்ம பார்க்குறோம். H2SO4 சல்பூரிக் அமிலத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து நைட்ரிக் அமிலம் HNO3 நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பார்க்கும்போது கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். இதை தேர்வுல நம்ம கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் கனிம அமிலங்களில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. டாட்டாரிக் அமிலத்தை கொடுத்துருக்கலாம். இல்ல கரிம அமிலங்களில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க, சரியான ஒன்றை தேர்வு செய்கின்றது போல கொடுத்தா அதை தெளிவுபடுத்தி கன்ஃபியூஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு உண்டான ஒரு கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அமிலங்களும் அவை அடங்கியுள்ள மூலங்களும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அமிலங்களும் அவற்றில் உள்ள மூலங்கள் என்னென்ன சோர்ஸ்ல என்னென்ன அமிலங்கள் இருக்குன்றத 1 by 1 நம்ம வரிசைப்படுத்தி பார்த்துடலாம். வாங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சிட்ரிக் அமிலம். இந்த சிட்ரிக் அமிலம் எதுலலாம் இருக்கு? நம்பர் 1 எலுமிச்சையில, நம்பர் 2 ஆரஞ்சிலும் சிட்ரிக் அமிலம் காணப்படுது. அதுக்கடுத்து பார்மிக் அமிலம். பார்மிக் அமிலம்ன்றது இந்த சிவப்பு எறும்புகள் இருக்கு இல்லைங்களா? இந்த சிவப்பு எறும்பு, இது நம்ம வட்டார வழக்குல பாப்பாத்தி எறும்புன்னு சொல்லுவாங்க, சாமியார் எறும்புன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இல்லை அது ஃபார்மிக் அமிலத்தை சுரக்கிறதால தான் ஃபார்மிக் அது அப்படியே மாற்றப்பட்டதுன்ற ஒரு பின்னணி வரலாறும் இருக்கு. அது போலதான் சிவப்பு எறும்புகள் இருக்கு இல்லைங்களா? சிவப்பு எறும்புல ஃபார்மிக் அமிலம் அதிக அளவுல காணப்படுது. அதடுத்து அசிட்டிக் அமிலம், வினிகர். நம்ம சமையல் அதிக அளவுல பயன்படுத்துவோம். சரிங்களா? பதப்படுத்துவதற்கு இது மாதிரிலாம் இருக்கும். இந்த வினிகர் அசிட்டிக் அமிலத்தை கொண்டதா இருக்கு. அதடுத்து ஆப்பிள், மாலிக் அமிலம். அப்போ மாலிக் அமிலம் எதுல இருக்கு? ஆப்பிள்ல இருக்கு. அதுக்கடுத்து ஆக்சாலிக் அமிலம், தக்காளியில காணப்படுறது ஆக்சாலிக் அமிலம். பித்தநீர், நம்ம பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். பித்தநீரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பித்தநீர்ன்றது செரிமானத்திற்கு அதிக அளவுல யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த பித்தநீரை சுரக்கிறது எது அப்படின்னா கல்லீரல்.
அதே போல கணைய நீரை சுரக்கிறது கணையம். சரி, அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல தொடர்ச்சியா நம்ம பார்த்தலாம். அதுக்கடுத்து அமினோ அமிலங்கள், புரோட்டீன். புரோட்டீன்ல எதெல்லாம் சார் இருக்கு? அமினோ அமிலங்கள் இருக்கு. ஏன் சார் அப்படின்னா, அதாவது மோனோமர்ஸ், பாலிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலப்படி அப்படின்றது இந்த 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆன அமினோ அமிலங்களை கொண்டதுதான் புரதம். புரோட்டீன் இஸ் த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த அமினோ ஆசிட். அமிலம் என்றது, அதாவது அமினோ ஆசிட், சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த அமினோ ஆசிட், இட்ஸ் கால்டு புரோட்டீன். அமினோ அமிலங்கள்ன்றது புரோட்டீனினுடைய எளிய வடிவம்ன்றதா ஒரு சிறந்த ஒரு இதுவா இருக்கு. அந்த புரோட்டீன்ல அமினோ அமிலங்கள் இருக்கு. 20 மோனோமர்ஸ் சேர்ந்ததுதான் அமினோ அமிலங்கள். அதையடுத்து புளித்த பால், லாக்டிக் அமிலம். சார், புளித்த பால் மட்டும் இல்ல, பால் தொடர்பான பொருட்கள்ல பெரும்பாலும் லாக்டிக் அமிலங்கள் இருக்கு. அதுக்கடுத்து பிட்யூட்ரி அமிலம். இந்த பிட்யூட்ரி அமிலம் அப்படின்றது கெட்டுப்போன வெண்ணெயில காணப்படுது. சார், பிட்யூட்ரின்றது மூளையில எங்க சார் இருக்கு? மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு. அடிப்பகுதியில ஹைபோதலாமஸோட இணைந்து காணப்படுது. அது பிட்யூட்ரி சுரப்பி. இது பிட்யூட்டரி அமிலம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதடுத்து டாட்டாரிக் அமிலம், புளி, திராட்சை, இது ரெண்டுத்திலுமே இருக்கிறது எதுனா டாட்டாரிக் அமிலம் இருக்கு. அதுக்கடுத்து யூரிக் அமிலம், சிறுநீர், யூரிக் அமிலம் அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா? சிறுநீர். அதடுத்து ஸ்டியரிக் அமிலம், கொழுப்புகள், நம்மளுடைய ஃபேட்டி ஆசிட், சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே இருக்கிறது என்னது? ஸ்டியரிக் அமிலங்கள் இருக்கு. அடுத்து கத்தரிக்காய், அஸ்கார்பிக் அமிலங்கள் கத்தரிக்காயில இருக்கு. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அவருடைய மரபு பண்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி கடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ. நியூக்ளிக் அமிலம் காணப்படுறது. டிஎன்ஏ வெட்ட பயன்படும் நொதி என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதே போல டிஎன்ஏ ஒட்டக்கூடியது என்ன அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடுதல் தகவலா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன அமிலங்கள் என்னென்ன சோர்ஸ்ல இருக்குன்றத நம்ம மொத்தமா தொகுத்து கொடுத்துட்டோம். ஸோ இதுவே தேர்வுக்கு போதுயதா இருக்கும். அடுத்து இந்த அமிலங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அமிலங்களின் பண்புகள் என்னெல்லாம் இருக்கு? பொதுவா நிறைய இருக்கு. தேர்வு கண்ணோட்டத்துல நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத பத்தி மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி இம்பார்ட்டண்டா நம்ம பார்த்துடலாம். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிடை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இன்ட்ரோவிலே, இருந்தாலும் ஒரு கண்டினியூட்டிக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ புளிப்புச்சுவை கொண்டதா இருக்கும். சார், இது புளிப்புச்சுவைனா அப்போ காரங்கள் பேஸ் என்னது? கசப்பு, சரிங்களா? அதுக்கடுத்து அமிலங்கள் நிறமற்றவை, ஆசிட் ஆர் கலர்லெஸ், சரிங்களா? அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டது. அரிக்கிறதுனா அந்த அரிக்கிறது கிடையாது, ஒரு பொருளை இல்லாம போகிற அளவுக்கு அரித்தல், மண்ணரித்தல் எல்லாம் நம்ம பார்த்துடல. அது போல அரிக்கும் தன்மை கொண்டதா இருக்கு. அதே போல பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் தான் காணப்படும். ஒரு ஆசிட் அப்படின்னாலே லிக்விட் ஸ்டேஜ்லாம் காணப்படும். ஆனா அதுக்கு விதிவிலக்கானதா இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஊறுகாய் இது போன்ற பதப்படுத்துறதுலாம் அதிக அளவுல உணவு பதப்படுத்துறதுல பயன்படுத்தக்கூடிய பென்சாயிக் அமிலம் என்னதுன்னா திடநிலையில் காணப்படும் அமிலங்கள்ல திடநிலையில் காணப்படும் அமிலம் அப்படின்னாலே பென்சோயிக் அமிலம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? பென்சோயிக் அமிலம் இது ஊறுகாய் பதப்படுத்துறதுல உணவு பதப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதடுத்து அமிலங்கள், சரி சார், நிறங்காட்டி இண்டிகேட்டர்ஸ், இயற்கை நிறங்காட்டின்னு நம்ம எதை சொல்லலாம்? மஞ்சளை சொல்லலாம். அது போல இந்த நிறங்காட்டியில என்னென்ன நிறத்திலிருந்து என்ன நிறத்துக்கு மாற்றும், சரிங்களா? அப்போ அமிலங்கள் நிறங்காட்டியினுடைய நிறத்தை மாற்றும். அதே போல காரமும் மாற்றும் பொதுவா. அப்போ நிறத்தை மாத்துதுன்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ நீல லிட்மைஸ் தாள்ன்றதுதான். இந்த லிட்மைஸ் தாளை என்ன நிறத்துக்கு இது மாற்றும் அப்படின்னா சிவப்பு என்ற நிறத்துக்கு மாத்தி விட்டுடும். அதே போல மெத்தில் ஆரஞ்சை என்ன நிறத்துக்கு மாற்றும் அப்படின்னா சிவப்பு நிறத்தை மாற்றும். அப்போ இந்த ஆசிடா பேஸான்றது pH ஸ்கேலை கொண்டு நம்ம அளக்கலாம். அப்ப நடுநிலை என்னும் போது என்னது? 7. 7க்கு உள்ள இருக்கிறது எல்லாமே அமிலமாகவும் 7க்கு அடுத்தபடியா வர்றது எல்லாமே காரமாகவும் பார்க்கப்படுது. pH ஸ்கேல்ல 1லிருந்து 14 அளவுகள், சரிங்களா? இந்த pH அளவுகோலை கொண்டும் அளக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அமிலங்கள் என்ற டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில
புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு மேலும் தகவலை அறிந்து கொள்ள கால் செய்யவும். நன்றி.